சோசன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, ஒருவர் தான் செய்த ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க. அந்த தவறை மறந்திருப்பாங்க. அதற்கு சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, இல்லை கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செய்த அந்த காரியத்தை மறந்திருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்திற்கும் கர்த்தர் நிச்சயம் மன்னிப்பார். ஆனால் நம் செய்த தவறுக்கான தண்டனை நிச்சயம் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை நாம் ஒன்றுமே செய்யாத சூழ்நிலையில் நம்ம இப்படி தள்ளப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சீமேயோட சூழ்நிலை. நீங்கள் 2 ராஜாக்கள் 16:5 பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா அப்சலோமால விரட்டி அடிக்கப்படும் போது அவர் தன் ஜனங்கள் எல்லாரோடும் கால்நடையாக போகும்போது சகல மனுஷரும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறம் இடதுபுறமாக நடுக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்கரை எழுந்து சீமேயி அவரை பார்த்து, இரத்த பிரியனே, பேலியானின் மனுஷனே, தொலைந்து போ அப்படின்ட்டு தாவீது ராஜாவை துணிந்து அவர் எதிர்க்கிறார். அவர் சிங்கிள் நபராக தான் இருக்கிறார். சுற்றி அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, சகல பலிசாலிகளும் வலதுபுறம் இடதுபுறம் நின்றாலும் இன்னைக்கு நீ விழுந்து போன இடத்துல இருக்கிற தாவீது, ஒன்றை நான் என்ன செய்கிறேன், தூஷிக்கிறேன் அப்படிங்கிற துணிகரத்தோட சீமையை தூஷிக்கிறான். நமக்கு தெரியும், தாவீது ராஜா என்னதான் தான் மேலே தவறே இல்லாத போது சவுல் துரத்தி கொண்டு வந்தாலும் ஒரு அபிஷேகம் பெற்றவனை வாயாலையும் நிந்திக்கலை, செய்கையிலையும் எதிராக பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல சீமையை கற்களை எறிந்து தன் வாயால் இருதயத்தில் இருந்து தாவீதை தூஷிக்கிறத பார்க்கலாம். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாரும், நீங்கள் விட்டுருங்க, அந்த செத்த நாயை நாங்கள் கொன்றதும் அப்படின்னு சொல்லும்போது தாவீது நோ சொல்லிடுறாரு. இதே இது 2 சாமுவேல் 19:16-23 பார்த்தீங்கன்னா, இப்போ அப்சலோம் இறந்துட்டாரு. தாவீது திரும்பவும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறதுக்காக காட்டிற்குள்ளே கால்நடையாக போன அவர் திரும்ப இஸ்ரவேலை நோக்கி வரும்போது பாகூர் ஊரானாகிய 2 சாமுவேல் 19:16 பாகூரிம் ஊரானாகிய பென்யமீன் ஆகிய கேராவின் மகன் சீமேயி தீவிரித்து யூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் தாவீது ராஜாவை ரிசீவ் பண்ணி திரும்பவும் ராஜ்யத்திற்கு அவரை ராஜாவாக மாற்றணும்னு அழைச்சி கொண்டு வரும்போது சீமையை முந்தி கொள்கிறான். அப்போ 19 சீமையை சொல்லுகிறார், ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமராமலும் ராஜாவாகி என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளில் உமது அடியேன் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தனது மனதில் வைக்காமலும் இருப்பீராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கன்ஃபஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த கன்ஃபெஷன் எப்படிப்பட்ட கன்ஃபெஷன் அப்படின்னா, அவர் ஐயையோ, ஒரு அபிஷேகம் பெற்றவனை நம்ம இப்படி பேசிட்டோமே, இத்தனை நாளாக ராஜாவாக இருந்தவரை பேசிட்டோமேங்கிறதுனால அவர் கன்ஃபஸ் பண்ணலை. இப்போ தாவீது மறுபடியும் ராஜாவாயிட்டார். அவர் என்னை எப்படியாவது தேடி கொன்று போட்டுருவாருன்னு பயந்து ஓடி போய் சவுல்கிட்ட போய் சவுளுடைய குடும்பத்தானாகிய இந்த சீமையை தாவீதுக்கிட்ட போய் பேசுகிறார். நீங்கள் இதே மாதிரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் வரும்போது, விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதாவது கடைசி நாட்கள் வந்துடுச்சுப்பா, கர்த்தர் வருகை நெருங்கிடுச்சு, நாம் மட்டும் இந்த ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நாம் நரகத்திற்கு கீழ்பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு போவோமோன்னு பயந்து ஞானஸ்தானம் எடுக்க வருவாங்க. அப்போ அவங்க மனசார எடுக்க வரல அப்படிங்கிறதுனால தான் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லுவார். இப்பவும் சீமையை அதே மாதிரி தான், மனசார மன்னிப்பு கேட்க வரல, ஐயோ ராஜா வைட்டாரே, நம்மளை கொன்றுவாரே அப்படின்ட்டு ஓடி வரார். அப்போ தாவீது சொல்கிறாரு, நீ என்ன செய்ய மாட்டேன், சீமையை தூஷித்ததினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா அப்படின்னு மற்றவங்க கேட்கும்போது ராஜா சொல்லிடுறாரு, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான், நீ சாவதில்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ சீமைக்கு மனசில் என்னாச்சு, தாவீது ராஜாட்ட மன்னிப்பு கேட்டாச்சு, தாவீது ராஜா சாவதில்லைன்னு சொல்லிட்டாரு, இனி என் ஆயுளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு அவர் ஜாலியாக இருக்கிறார். ஆனால் அவர் செய்த இந்த செய்கையின் பலன் அவருக்கு எப்போ வருதுன்னா, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 36 44வது வசனம் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 2வது
2வது அதிகாரம் 36லிருந்து 44 பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து சாலமோன் ராஜா வந்து கூப்பிட்டு விடுகிறார் சீமேயி, நீ வந்து இஸ்ரவேல்லையே உனக்கு ஒரு வீடு கட்டி நீ இங்கே தங்கிக்கோ, ஆனால் நீ இஸ்ரவேலை விட்டு வெளியே போகக்கூடாது, நீ போனால் மரிச்சு போவ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். சீமேயி ஓகே அப்படின்னு அவர் பாட்டு ஜாலியாக இருக்கும்போது வேலைக்காரனை காணும்னு சீமேயி அந்த யோர்தான் நதியை தாண்டி அந்த சைடு போயிட்டு வரும்போது சாலமோன் ராஜா கூப்பிட்டு நீ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை என்ன செய்கிறாரு, கொலை செய்துறாரு. அவர் வந்து ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பனாயாவுக்கு கட்டளையிட்டு அவன் போய் சீமேயை கொலை செய்துறான். ஆனால் சீமேயி என்ன என்ன தவறு செய்தாருன்னா, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு நபரை தூஷித்தான். ஆனால் சீமேயி எதுக்காக செத்தாரு அப்படின்னா, இஸ்ரவேலின் எல்லையை விட்டு அவர் தூரம் போனதுனால. அவர் செய்த தவறுக்கும் அவர் தண்டிக்கப்பட்டதற்கும் பார்த்தோன்னா சம்பந்தமே இல்லாதது போல இருக்கும். நான் வந்து தாவீது ராஜாவுக்கு எதிராக தானே பேசினேன், இந்த சாலமோன் ஏன் என்னை கொன்றாரு, நான் இவருக்கு வந்து ஒரு தீங்கும் செய்யவே இல்லையே, நான் ஒன்றுமே இவரை பற்றி மனசார கூட நான் தவறாக நினச்சதே இல்லையேன்னு சீமேயி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது அப்படி நினைக்கலாம். இப்படி நம்மளுமே நிறைய நேரம் யோசிச்சிருக்கோம். சில மனிதர்கள் நமக்கு எதிராக வரும்போது ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க நம்ம யோசிச்சிருப்போம். ஒருவேளை நம்ம செய்த வேறு ஏதோ ஒரு தவறுக்கான தண்டனை இந்த காரியத்தில் நமக்கு கிடைக்க பெறுகிறதாக கூட இருக்கலாம். அப்படித்தான் சீமேய்க்கு இந்த காரியத்தில் நடந்தது. ஆனால் அவன் செய்த தவறுக்கு இந்த பூமியிலேயே சரி கட்டப்பட்டது. அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ சீமேயை மறிச்சு போனார், ஆனாலும் அவர் யார்கிட்ட தவறு செய்தாரோ அந்த நபரிடமே போய் டைரெக்டாக மன்னிப்பு கேட்டு மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம லைஃப்லேயும் கர்த்தர் அதை தான் சொல்கிறார். அதாவது நம்ம தண்டிக்கப்படுறோம், நம்ம குற்றம் இல்லாமல் நம்ம வந்து பழி சொல்லுக்கு ஆளாகிறோம். நாம் அறியாத மனுஷர்கள் கூட நம்மளுக்கு எதிராக வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். ஆனால் நம்ம செய்த ஏதோ ஒரு தண்டனைக்கு ஒரு தீர்ப்பாக கூட இதை இருக்கலாம். இல்லை சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற போல நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரு வழி வாய்க்காலாக கூட இது இருக்கலாம். அப்போ இதை புரிஞ்சவர்களாக நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து இப்படி நமக்கு வருகிற சோதனையில் கர்த்தரிடத்தில் போய் நாம் நம் முழங்காலை மண்டியிடும் போது கர்த்தர் நிச்சயம் நமக்கான ஒரு பதிலை நமக்கு தந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை வந்து கட்டளையிடுவார். எது எப்படியாக இருந்தாலும் எந்த துன்பமும் எந்த ஒரு இடையூறும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை பலவீனப்படுத்துறதுக்காக வரலைங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உன்னதமான பாடம். தேவன்கிட்ட மன்னிப்பு கோருவோம். நாம் யாரிடம் தவறு செய்தோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்போம். எந்த ஒரு காரியத்திற்காக நம்ம வந்து இடரப்பட்டாலும் நாம் தேவனை விட்டு பின்பாங்காது உறுதியாக நிலை நிற்போம். God bless you.